வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல வல்லாரை கீரை தோசை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வல்லாரை கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். வல்லாரை கீரையில கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அந்த கசப்பு தன்மை இட்லியாவோ தோசையாவோ பண்ணி கொடுத்தீங்கன்னா அது தெரியாது. இதை நான் இங்க தோசையா பண்ணிருக்கேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வல்லாரை கீரை தோசை பண்றதுக்கு ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் ஒரு கட்டு வல்லாரை கீரைய நல்லா கழுவி சேர்த்துக்கணும். இப்போ கீரைய நல்லா வதக்கணும். கீரை ஓரளவுக்கு வதங்கியதும் 2 பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கணும். கூடவே 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்து கீரை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். உங்களுக்கு வேணும்னா இதுல 1 டீஸ்பூன் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்ல கெட்டியான இட்லி மாவு இல்ல தோசை மாவை எடுத்துக்கணும். அதுல அரைச்சு வச்சிருக்கிற வல்லாரை கீரை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணியை கூட ஊத்திக்கலாம். இப்போ தோசைக்கல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடு பண்ணணும். கல் நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை கல்லுல ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். தோசைக்கு மேல எண்ணெய் இல்லாட்டினா நெய் கூட ஊத்திக்கலாம். உங்களுக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு வேணும்னு நினைச்சீங்கன்னா மாவு கொஞ்சம் வெந்ததும் அதை தோசை கரண்டிய வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும். மாவு கொஞ்சம் வெந்தோன்னு செஞ்சீங்கன்னா தோசை கரண்டியில மாவு ஒட்டாது. தோசை பொன்னிறமா ஆனதும் திருப்பி போட்டு வேக விடணும். அவ்வளவுதான், சுவையான நெய் வல்லாரை தோசை ரெடி ஆயிடுச்சு. வல்லாரை பொடி தோசையும் பண்ணலாம். ஆனா பொடி தோசை செய்யறப்ப தோசையை திருப்பி போடக்கூடாது. ஒரு மூடிய வச்சு மூடி வேக விடணும். ஆரோக்கியமான வல்லாரை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.